அனைவருக்கும் வணக்கம். இப்போ எஸ்ஐ கிளாஸுக்கான பாலிட்டி கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நேற்று கிளாஸோட தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ நேற்று வந்துட்டு நம்ம பாலிட்டி அரசியலமைப்பு உருவான வரலாறு, அதோட தொடர்ச்சியாக முகவுரை, இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்துட்டு குடியுரிமை ரிலேட்டடாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு எல்லா பகுதிகளையும் பார்க்க போகிறதில்ல, நமக்கு எது தேவையோ அது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். 25 பகுதிகள் இருக்குது, சரியா? ஆரம்பத்தில் 22, இப்போ 25 இருக்குது. அதில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம், சரியா? இப்போ இன்னைக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு குடியுரிமை ரிலேட்டடாக பார்ப்போம். குடியுரிமை பகுதி 2ல் வருது, அரசியலமைப்பு பகுதி 2ல் வருது. அதில் நமக்கு தேவையான முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா ஒற்றை குடியுரிமை, சரி? அந்த ஒற்றை குடியுரிமை அப்படின்ற கான்செப்ட் நம்ம இங்கிலாந்துல இருந்து எடுத்த ஒரு விஷயம், இங்கிலாந்து, சரியா? அதுக்கடுத்து ஒற்றை குடியுரிமைனா என்னன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இதில் தமிழ்நாட்டுக்கு தனியாக குடியுரிமை, இந்தியாவுக்கு தனியாக குடியுரிமை அப்படின்றது கிடையாது. மொத்தமாக எல்லாமே இந்தியா தான் அப்படின்றதுல நமக்கு ஒற்றை குடியுரிமை, நம்ம எல்லாமே இந்தியர்கள் தான் அப்படின்றது. இதே இது அமெரிக்கா அப்படின்னா அங்கே இரட்டை குடியுரிமை இருக்கும். மாகாணத்துக்கு தனியாக, மொத்தமாக அமெரிக்க நாட்டுக்கு தனியாக. இப்போ கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்காங்கன்னா கலிஃபோர்னியாவுக்கு தனியாக ஒரு குடியுரிமை, மொத்த அமெரிக்காவுக்கு தனியாக குடியுரிமை, அந்த மாதிரி இருக்கும். அங்கே இரட்டை குடியுரிமை, நம்ம ஊரில் ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமைன்ற கான்செப்ட் இங்கிலாந்துல இருந்து எடுத்துருப்பாங்க, சரி? அடுத்து பாருங்க, குடியுரிமை சட்டம் இப்போ சமீபத்தில் கொண்டு வந்திருப்பாங்க, CAA, குடியுரிமை சட்ட திருத்தம், சரி? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது என்ன அப்படின்னா முதல்ல 1955 இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ கடைசியா 2019 9வது தடவையா இந்த சட்டத்தை திருத்தி இருப்பாங்க, சரியா? முதல் குடியுரிமை சட்டம் 1955, கடைசியாக அது திருத்தப்பட்டது 2019, கடைசியாக திருத்தப்பட்டது 9வது தடவை. நமக்கு ஸ்கூல் புக்ல 8 தான் இருக்கும், சரியா? 2019 சேர்க்கணும். அதை 2019 அந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை இப்போ சமீபத்தில் 2024 தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் அதை அமல்படுத்தி இருந்திருப்பாங்க, சரி? அது குடியுரிமை சட்டம். அடுத்து பாருங்க, குடியுரிமை பெறும் வழிகள் மற்றும் குடியுரிமை இழக்கும் வழிகள். இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்காக மொத்தம் 5 வழிகள் இருக்கு. பெறுவதற்கான வழிகள் 5, இழப்பதற்கான வழிகள் 3, சரியா? எந்தெந்த வழிகளை பெறுறோம் அப்படின்னா வம்சாவளி குடியுரிமை, சரி? அதாவது இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க, அவங்களோட குழந்தைகள் இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. இப்போ இந்தியா வம்சாவளி வெளிநாடுகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் இந்தியர்கள் தான் அப்படின்ற மாதிரி வம்சாவளி குடியுரிமை. அடுத்து பிறப்பு வழி குடியுரிமை, பிறப்பால் இந்தியர்கள், பை பர்த் அப்படின்றது, சரியா? அதுக்கப்புறம் இயல்பூட்டுதல், சரியா? இயல்பூட்டுதல் அப்படின்னா இப்போ யாராவது வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவில் வசிக்கிறாங்க, இயல்பாகவே அவங்க இந்தியர்களா அவங்களை இது பண்ணி இந்தியாவில் இருக்கிற மொழிகளும் இந்திய மக்களுக்கு சேவை பண்ணியும் ஏதாவது ஒரு மொழிகளை கற்றுக்கிட்டு இந்தியர்களாகவே வாழ்றாங்க அப்படின்னா இயல்பூட்டுதலின் அடிப்படையில் அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பாங்க, சரி? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அன்னை தெரசா அவர்கள், அவங்க வெளிநாட்டுக்காரங்க, அல்பேனியா, யுகோஸ்லேவியா நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க கல்கத்தாவில் மேற்கு வங்காளத்தில் வாழ்ந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அனாதை இல்லங்கள் எல்லாம் நடத்துவாங்க, ஆதரவற்ற விதவைகளுக்கு உதவுவாங்க, தொழுநோயாளிகளுக்கு உதவுவாங்க. இப்படிலாம் அவங்களோட வாழ்க்கையை இந்தியர்களுக்காக அர்ப்பணிச்சதுனால அவங்கள இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருந்துருப்பாங்க, சரியா? அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அப்படின்னா அன்னை தெரசாவை சொல்லுவாங்க. அதே மாதிரி புனிதர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் அப்படின்னாலும் அன்னை தெரசாவை சொல்லுவாங்க. புனிதர் அப்படின்னா செயின்ட் அப்படின்ற பட்டம் வேட்டிகன்ல உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்துவ துறவிகளுக்கு, கன்னியாஸ்திரிகள், அந்த ஃபாதர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு பட்டம், சரி? அப்படின்னா நம்ம அன்னை தெரசாவை சொல்லலாம். அதே மாதிரி இதெல்லாம் இயல்பூட்டுதலின் அடிப்படையில், சரியா? அதுக்கப்புறம் பிரதேசங்கள் இணைப்பு, சரியா? இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவோட சேர்த்துட்டாங்க அப்படின்னா POKன்னு சொல்லுவாங்கல்ல, பலுச்சிஸ்தான், கில்கிட் பல்ஜிஸ்தான் சொல்லுவாங்க. அந்த பகுதிகளை இந்தியாவோட இணைச்சிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கிற மக்களும் இந்தியர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு பிரதேசங்களின் அடிப்படையில கொடுத்துருவாங்க, சரியா? இது பிரதேசங்களை இணைப்பது. அதுக்கப்புறம் பதிவு செய்தலின் மூலம், இப்ப இந்தியாவில் நீங்க வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவில் வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிவு செய்தலின் அடிப்படையில இந்திய குடியுரிமை கொடுக்கலாம். ஆனா அவங்க ஏதாவது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல ஏதாவது ஒரு மொழிகள்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா வெளிநாட்டுக்காரங்களுக்கு பதிவு செய்தலின் அடிப்படையில குடியுரிமை கொடுக்கலாம், சரி? இந்த மாதிரி மொத்தம் 5 வழிகள், சரியா? பிறப்பால் குடியுரிமை, வம்சாவளி குடியுரிமை, பிரதேசங்களை இணைக்கிறது, இயல்பூட்டுவது, பதிவு செய்வது, சரியா? அதுக்கப்புறம் 3 இழக்கும் வழிகள், துரத்தல், சரியா? இந்த குடியுரிமை வேணாம்னு சொல்லிட்டு துறக்கிறது. அதுக்கப்புறம் நீக்குதல், சரியா? அந்த குடியுரிமையை இவர் இந்தியரா இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் அவங்களோட குடியுரிமையை நீக்கிறது, சரியா? துரத்தல், நீக்குதல். அடுத்து முடிவுக்கு வருதல், சரியா? முடிவுக்கு வருதல் அப்படின்னா
வேற ஒரு நாட்டோட குடியுரிமை பெற்றதுக்கு அப்புறம் நம்ம நாட்டோட குடியுரிமை தானா முடிவுக்கு வர்றது. சரியா, மொத்தம் 3 வழிகள். சரியா, இதுதான் குடியுரிமை ரிலேட்டடா உள்ளது. அடுத்து பாருங்க, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்துட்டு ஜனவரி 9, 1915 காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து மொத்தமா இந்தியாவுக்கு வந்த நாள். சரியா, அது 1915 ஜனவரி 9 அவர் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அந்த நாள வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரியா, அதுதான் பிரவேசிய பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்து பாருங்க, பகுதி 3 அடிப்படை உரிமைகள். சரியா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த அடிப்படை உரிமைகள்ன்ற விஷயம் நம்ம அமெரிக்காவோட அரசியலமைப்புல இருந்து எடுத்திருப்போம். குடியுரிமைன்றது ஒற்றை குடியுரிமை இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்போம். சரியா, இது மொத்தம் விதி 12 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த இப்போதைக்கு இருக்கிற அடிப்படை உரிமைகளோட எண்ணிக்கை மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள் இருக்கு. சரியா, அதுல மொத்தம் முன்னால 7 இருந்தது, தற்போது 6 இருக்கு. அதுல 1978 44வது சட்ட திருத்தப்படி சொத்துரிமையை சாதாரண உரிமையை ஆக்கியிருப்பாங்க. அதனால 7ஆ இருந்தது 6ஆ மாறிடும். சரி, அடுத்து பாருங்க, விதி 32. இதுதான் வந்து நீதி பேராணைகள். சரியா, நீதி பேராணை அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரியா, இதுல மொத்தம் 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கும். ஆட்கொணர்வு நீதி பேராணை, அதே மாதிரி நெறியுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இந்த மாதிரி 5 வகைகள் இருக்கும். இது எல்லாமே ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிட் மனுக்கள்னு சொல்லலாம். சரியா, அப்போ அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்றது விதி 32. விதி 32 என்ன சொல்லுதுன்னா நீதி பேராணைகளை பத்தி சொல்லுது. சரி, இந்த நீதி பேராணை ரிலேட்டடா 2 ஆர்டிகல் இருக்கும். 226 அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதி பேராணைகள், விதி 32 அப்படின்றது உச்ச நீதிமன்ற நீதி பேராணைகள். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, அடிப்படை உரிமைகள் அப்படின்றது அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து பகுதி 4A, இது வந்து அடிப்படை கடமைகள் தொடர்பானது. இது எப்போனா 1976 42வது சட்ட திருத்தப்படி இந்திய அரசியலமைப்புல சேர்த்திருப்பாங்க. இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்ற விஷயம் ரஷ்யாவோட அரசியலமைப்புல இருந்து எடுத்தாது. சரியா, தற்போது மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. சரி, இது 11வது அடிப்படை கடமைனா என்ன அப்படின்னா 86வது சட்ட திருத்தப்படி, சரியா, 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அளிப்பதை 11வது அடிப்படை கடமையா சேர்த்திருப்பாங்க. சரியா, அதுதான் அது. ரைட். அடுத்து பாருங்க, நெருக்கடி நிலை பகுதி 18ல வர்றது ரொம்ப முக்கியமானது. அதுல 3 விதிகள் இருக்கும், 352, 56, 360. சரி, அதுல 356 அப்படின்னா மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துறது, மாநில நெருக்கடி நிலை அப்படின்றது. சரியா, இந்த மாநில நெருக்கடி நிலைக்கு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்றவர் ஆளுநர். அடுத்து விதி 356 மறுபடியும் இருக்கு, 352. இது வந்து தேசிய நெருக்கடி நிலை. சரியா, இப்ப இந்தியாவில் தேசிய நெருக்கடி நிலை 62, 71, அதுக்கப்புறம் 75 to 77. இந்த காலகட்டங்களில் இந்தியாவில் தேசிய நெருக்கடி நிலை போடப்பட்டது. இது 62னா இண்டோ சைனா வார், 71னா இந்தியா பாகிஸ்தான் போர், அதுக்கப்புறம் 75 to 77 வந்து இந்தியாவில் நிலவுன ஒரு அசாதாரணமான அரசியல் சூழ்நிலை. சரியா, அப்போதைக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்தியா முழுவதும் 2 ஆண்டுகளுக்கு நெருக்கடி நிலை போடப்பட்டது. சரியா, அதுக்கப்புறம் 360 விதி 360 என்ன அப்படின்னா பினான்சியல் எமர்ஜென்சி. சரியா, நிதி நெருக்கடி நிலை. அடுத்து அதிக முறை நெருக்கடி நிலை போடப்பட்ட மாநிலங்கள் அப்படின்னா கேரளா, பஞ்சாப். சரியா, இதுதான் அதிக முறை நெருக்கடி நிலை போடப்பட்ட மாநிலங்கள், பஞ்சாப். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 4 தடவை நெருக்கடி நிலை போடப்பட்டிருக்கும். எம்ஜிஆர் ஆட்சியில ஒரு தடவை, ஜானகி ராமச்சந்திரன் ஆட்சியில ஒரு தடவை, கலைஞர் ஆட்சியில 2 தடவை. சரியா, மொத்தம் 4 தடவை நெருக்கடி நிலை போடப்பட்டிருக்கும். ஜெயலலிதா கிடையாது, ஜானகி ராமச்சந்திரன். சரியா, அடுத்து பாருங்க, விதி 20, 21. அரசியலமைப்பு விதி 20, 21 நெருக்கடி நிலை காலகட்டத்திலையும் செயல்பாட்டில் இருக்கும். மற்ற எந்த விதிகளும் செயல்பாட்டில் இருக்காது, எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிரும். சரியா, முடிவுக்கு வந்துடும். இந்த 2 விதிகள் மட்டும் அடிப்படை உரிமைகள் தொடர்பானது, அதனால இது மட்டும் அமல்ல இருக்கு, மற்ற எந்த விதிகளும் செயல்பாட்டில் இருக்காது. அடுத்து பாருங்க, சட்ட திருத்தம் பகுதி 20. சட்ட திருத்தம் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவோட அரசியலமைப்புல இருந்து எடுத்திருப்பாங்க. இதை பொறுத்தவரை இப்ப நம்ம அரசியலமைப்பு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசா விதிகளை சேர்க்கணும், மாற்றணும் அப்படின்னா அதுல சட்ட திருத்தம் மேற்கொள்ளலாம், அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது. சரியா, இதுல
3 வகையான வழிகள் இருக்கு. ஒன்று சாதாரண பெரும்பான்மையில இதை நிறைவேற்றுவாங்க, இன்னொன்று அறுதி பெரும்பான்மையில நிறைவேற்றுவாங்க, சிறப்பு மற்றும் அறுதி பெரும்பான்மை. இன்னொன்று சிறப்பு மற்றும் அறுதி பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல். இந்த 3 அடிப்படையில சட்ட திருத்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு புதுசா ஒரு சட்ட திருத்தம் மேற்கொள்வாங்க. சரியா? இப்போ குடியுரிமை சட்ட திருத்த மசோதா அப்படின்னா 1955 குடியுரிமை சட்டமா கொண்டுட்டு வந்தது. சரியா? அதுல திருத்தம் மேற்கொள்றதா குடியுரிமை சட்ட திருத்த மசோதா அப்படின்றது. சரியா? இது சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட். அடுத்து பாருங்க, பகுதி 17 மொழிகள் தொடர்பா உள்ளது. சரியா? அலுவலக மொழிகள், அதுதான் பகுதி 17. இது 8வது அட்டவணையில சொல்லப்பட்டிருக்கு. 8வது அட்டவணையில அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் தொடர்பா சொல்லப்பட்டது. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் தற்போது 22 மொழிகள் இருக்கும். சரியா? அதே மாதிரி செம்மொழிகளா 6 மொழிகள் இருக்கு. முதன்னு செம்மொழியா அறிவிக்கப்பட்ட மொழி நம்ம தமிழ் மொழி. சரியா? அதுதான் முதன்னு செம்மொழி அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், கடைசியா ஒடியா வரைக்கும் செம்மொழியா அறிவிக்கப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க, 1963 அலுவலக மொழிகள் சட்டம் 1963 நிறைவேற்றப்பட்டு 1965 அமல்படுத்தி இருப்பாங்க. இதுலதான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஹிந்திய ஒரு கட்டாய மொழியா எல்லா மாநிலங்களும் அலுவலக மொழியா கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இதுக்கு நம்ம தென் மாநிலங்களை எதிர்ப்பு கிளம்பி இருக்கும். அதுவும் தமிழ்நாட்டுல ரொம்ப எதிர்ப்பு அதிகமா இருந்திருக்கும். அந்த காலகட்டத்துல தான் நம்ம ஊர்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப தீவிரமா நடந்திருக்கும். அதோட 65 நடக்கும். அதுக்கப்புறம் 67 தமிழ்நாட்டுல திமுக, அண்ணாவின் தலைமையில திமுக ஆட்சி அமைப்பாங்க. திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு காரணமா இருந்தது 1965 அமல்படுத்தப்பட்ட அலுவலக மொழி சட்டம். அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. சரியா? இது பகுதி 17 ரிலேட்டடா உள்ளது. அப்போ பகுதி 20 சட்ட திருத்தம் 3 வழிகளை செயல்படுத்தப்படுது. அடுத்து பகுதி 18 நெருக்கடி நிலை தொடர்பானது. 352, 356, 360. இது 356 மாநில நெருக்கடி நிலை, 352 தேசிய நெருக்கடி நிலை, 360 நிதி நெருக்கடி நிலை. அதிக முறை நெருக்கடி நிலை போடப்பட்ட மாநிலங்கள் கேரளா, பஞ்சாப். தமிழ்நாட்டில் 4 தடவை போட்டிருப்பாங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் ஒரு தடவை, ஜானகி ராமச்சந்திரன் ஆட்சியில் ஒரு தடவை, கலைஞர் ஆட்சியில் 2 தடவை போட்டிருப்பாங்க. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, அது அப்படியே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி விட்டுறேன். அடுத்து அடிப்படை கடமைகள் அப்படின்னா பகுதி 4A. சரியா? அடுத்து அடிப்படை கடமைகள் 1976 42வது சட்ட திருத்தப்படி அரசியலமைப்புல புதுசா சேர்த்திருப்பாங்க. சரியா? தற்போது அடிப்படை கடமைகள் 11 இருக்கு. 11வது கடமை என்ன அப்படின்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்கறது 14வது கடமை. சரியா? அடிப்படை கடமைகள் அப்படின்றது ரஷ்யாவில இருந்து எடுத்தது. இந்த அடிப்படை கடமைகள்ன்ற விஷயத்த பரிந்துரை பண்ண கமிட்டி எது அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. சரியா? ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்க தான் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. பகுதி 3 அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடா உள்ளது. சரியா? 1978 44 சட்ட திருத்தத்துல சொத்துரிமையை நீக்கி இருந்திருப்பாங்க. அதனால தற்போது 6 உரிமைகள் தான் அடிப்படை உரிமைகள் இருக்கு. சரியா? இது அடிப்படை கடமை, இது அடிப்படை உரிமை. சரி, அடுத்து விதி 32 நீதி பேராணை. சரி, நீதி பேராணைகள் மொத்தம் 5 இருக்கும். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, அது குடியுரிமை ரிலேட்டடா உள்ளது. அவ்வளவுதான். இது அப்படியே இதுல இருக்கிறபடி நீங்க சின்ன சின்ன பாயிண்டா ரிவிஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். 10வது புக்ல இருக்கிறதையும் 9வது புக்ல இருக்கிறதையும் ஒரு ரீட் பண்ணிட்டு குடியுரிமை ரிலேட்டடா 8வதுலயும் 7வதுலயும் சின்ன சின்ன பாயிண்ட் இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். மற்றபடி அரசியலமைப்புக்குன்னு தனியா புக்கெல்லாம் வாங்கி ரொம்ப டீப்பா உள்ள போயிட்டு படிக்க வேணாம். ஸ்கூல் புக்ல இருக்கிற டேட்டாவை ஓரளவுக்கு அடிப்படையா பார்த்துக்கோங்க போதும். சரியா? நன்றி, வணக்கம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.